கர்நாடக மாநிலம் பசவனகுடியில இருக்கிற ஏபிஎஸ் பள்ளியில படித்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். அந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு அண்மையில நடந்திருக்காம். அந்த நேரத்துல பேங்காக்ல இருந்ததால ரஜினி அவர்களால கலந்து கொள்ள முடியவில்லையாம். இந்த நேரத்து தான் படித்த பள்ளி குறித்து கன்னடத்துல வீடியோ ஒன்றை பேசி வெளியிட்டிருக்காரு. ஏபிஎஸ் பள்ளியில சேர்வதற்கு முன்பு நான் கன்னட மீடியம் பள்ளியில படித்திருக்கேன். அந்த பள்ளியில நான் கிளாஸ் டாப்பர். நான் 98% மதிப்பெண் எடுத்த நிலையில உயர்நிலை பள்ளிக்காக என்னுடைய அண்ணன் என்னை ஆங்கில மீடிய பள்ளியான ஏபிஎஸ்ல சேர்த்து விட்டாரு. கன்னட மீடியம் பள்ளியில முதல் பெஞ்ச் மாணவனாக இருந்தனா ஆங்கில மீடியம் பள்ளியில கடைசி பெஞ்ச் மாணவனாக மாறினேன். இயற்பியல், வேதியியல் மற்றும் கணக்கு பாடங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதிலுமே அந்த பாடங்கள் ஆங்கிலத்துல படிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னுடைய ஆசிரியர்களுடைய உதவியால ஆங்கிலத்துல படித்த மதிப்பெண்கள் குறைந்த போதிலுமே ஏபிஎஸ் கல்லூரியில சேர்ந்த முதலாம் ஆண்டுல கல்லூரியில இருந்து விலகின. நான் வகுப்பறையில பட காட்சிகளை நடித்து காட்டின. அதனை பார்த்த என்னுடைய ஆசிரியர்கள் என்னை நாடகங்கள்ல நடிக்க ஊக்குவித்தாங்க. அதுதான் என்னை ஒரு நடிகனாக போட அடித்தளமாக அமைந்தது. ரஜினிகாந்த் சார் பேசியதை கேட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் சொல்லியிருப்பதாவது: தலைவரை, நீங்கள் சொல்வது எங்களுக்கும் நன்றாகவே புரியுது. தமிழ் மீடியத்துல படித்துவிட்டு உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல அனைத்து பாடங்களையுமே ஆங்கிலத்துல படிப்பதற்கு உயிரே போகுது. அதிலுமே ஆரம்பத்துல கண்ணை கட்டி காட்டுல விட்டது போன்று இருக்கு. கோர்வையாக ஆங்கிலத்துல பேச முடியல. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படின்னு பேசியிருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா, தமிழக அரசு தற்போது பாடத்திட்டங்களை இன்னுமே மெருகேற்றி விட்டாங்க. நிறைய பள்ளிகள்ல சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆகையால இனிவரும் நாட்கள்ல அந்த கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய தரப்புல இருந்து பதிலுமே கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இதனை இன்னும் தமிழக அரசு மேம்படுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே தெரிவிச்சிருக்காரா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.